காதல் சிக்கல என்னென்ன கிரேசியான விஷயங்கள்லாம் செய்வீங்க? What are the craziest things you guys used to do? லவ் மேட்ருமா அது உள்ள பூந்து லிவரை பிதுக்கி விட்டு கொட்டாயுது அப்படியே கொட்டாயுது. சார் அடிக்கடி பேப்பர்ல அவன் பேரோ என் பேரோ எழுதி எழுதி சிரிச்சிருக்கேன் சார். எப்படி கவிதைலாம் தானா வரும்போது எழுதிடுவேன். அடிக்கடி எழுதி வச்சுட்டு அதை அடிக்கடி திரும்பி திரும்பி படிச்சு பார்ப்பேன். நான் என்ன பண்ணுவேன் பெருமானே. நான் கையில ஒரு கயிறு கட்டியிருக்கேன். 2 பேரும் ஒன்னா கட்டியிருக்கோம் அப்படின்றதுக்காக கட்டி வச்சிருப்பேன். நம்ப மாட்டேன். இப்படி ஒரு பால்வடிய முகத்தை வச்சுக்கிட்டு இந்த மாதிரி பாரமான காரியத்தை பண்ணேன்னு சொன்னா எப்படி நம்புறது? சார் நைட்ல வந்து சம்டைம்ஸ் தூக்கம் வராது. டாக்டர் இருப்பாரு, அதுக்கு பணம் ஃபைனான்ஸ் இருப்பாரு. ஏன் நீங்க யாரு? அப்போ வந்துட்டு அவங்க ஆன்லைன்ல கூட இருக்க மாட்டாங்க. அவர் அந்த ஆன்லைன்ல இல்லாட்டி நான் அவர்கிட்ட பேசிட்டு இருக்கேன். ஆமா சார். Crazy, yes. மாமி மேல உனக்கு அவ்வளவு வெறியா? என் பர்சனாலிட்டிய பார்த்து உனக்கு பித்து பிடிச்சு போச்சுடி. அவங்க ரிப்ளை பண்றாங்களோ இல்லையோ, ஆனா நான் அவங்க கிட்ட தான் பேசுறேன். Yes. நீ திருந்த மாட்டே. பேசு. இப்போ அவன் கிட்ட பேச முடியல, இப்போ அவன் இல்லன்னா அவனுக்கு கால் பண்ணுவேன், கண்டிப்பா அட்டெண்ட் பண்ண மாட்டான். சோ போன் எடுத்தா நச்சுங்கிறானுங்க. அந்த மாதிரி டைம்ல நானே கண்ணாடி முன்னாடி போயிட்டு தோத்துக்கிட்டே இருக்கீடா. அவன் எதிரில நிக்கிற மாதிரி நான் பாட்டு லூசு மாதிரி பேசிட்டு இருப்பேன். அது யாருக்குமே தெரியாது இது வரைக்கும். நான் பாட்டு பேசுவேன். என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்களோ உங்களை பார்த்து சொல்லிப்பீங்க, நீங்க அவர்கிட்ட சொல்லியாச்சு. ஆஹா, அவனுக்கே தெரியாது இது. அவனுக்கே தெரியாது. அது எப்படி அவருக்கு தெரியாம? ஆனா அதை விடு. டைம்ஸ் நம்ம மிஸ் பண்ணும்போது அது மாதிரினா நானே போய் தனியா இந்த இடத்துல அவங்கள பாத்துருக்கோம் அப்படின்னா அந்த இடத்துல போய் நானே தனியா நின்றுவேன். நீ நிக்க வேண்டிய இடம் எது இல்ல, போய் கக்கிசிட்ட போய் நில்லு. ஓகே பாஸ். அப்படியே ஒரு மாதிரி அந்த இடத்துல நின்று அந்த தாட் அப்படியே ஓடிட்டே இருக்கும். அது எப்போ போதோ ஓகே போலாம் போ அப்படின்ட்டு அப்படியே வந்துருவேன். ஐயோ முன்ன பின்ன கல்யாணம் பண்ணியிருந்தா இதெல்லாம் தெரியும். இது முத கல்யாணம் தானே. கேரி பண்ண ட்ரை பண்றது. நைட்டு தூங்குறனா கண்ணை மூடுனா கனவுல நீதானே, வேற யாரோ வருவா. அவங்க முகம் மட்டுமே வந்து போயிட்டே இருக்கும். ஏண்டா கனவா இருந்தாலும் ஒரு நியாயம் வேணாமாடா? சரி, அந்த பொண்ணு என்கிட்ட பேசலன்னு சொல்லி நாள் கணக்கா எப்படி கதறி அழுதுன்னு தெரியுமா? மொட்டை மேல தனியா உட்காந்துருக்கேன். பிளஸ் நான் டிரைவிங் லைன்ல இருக்கேன். நான் தனியா என் வண்டியில வெஹிக்கிள் உட்காந்து தனியா பேசியிருக்கேன். சாப்பிட்டது இல்ல. என்ன தனியா உட்காந்து என்ன பண்ணிட்டு இருக்க? ஜோடியா எங்கடா உட்கார விட்ட? எவ்வளவு நாள் மாதிரி சாப்பிடாமலாம் இருந்திருக்கீங்க? நான் அதிகபட்சம் 3 மாசம் சாப்பிடாம இருந்து சென்னையில குளோபல் ஹாஸ்பிடல் வந்து ட்ரீட்மெண்ட் எடுத்தேன். நான் 6 3 மந்த்ஸ் மாசம் சாப்பிடாம இருந்தீங்களா? ஓஎம்ஆர்ல ஒரு பிரியாணி ஷாப் இருக்குது. இருக்குடா, உனக்கு இருக்கா? 24 hours பிரியாணி ஷாப். ஸோ மிட் நைட்ல எல்லாம் அடிக்கடி நானும் அவளும் போயிருக்கிறோம். சப்போஸ் பிரியாணி சாப்பிடணும்னு தோணுச்சு அப்படின்னா ஸ்டில் அந்த பிரியாணி ஷாப் தான் போவேன். அண்ணனுடைய பிரியாணிக்கு என் நாக்கு அடிமை. அண்ணன் அதை பெருமையா சொல்லுவேனே. ஆனா உலகத்திலே பித்துல பிரியாணி சாப்பிட்ட ஒரே ஆள் நீதான்டா. நம்ம வம்சத்துல இவன் ஒரு டைப்பா இருக்கானே. சரி நேரமாச்சே, எல்லாம் கத்துக்கங்க. அவன் காதல் பித்துல 3 மாசம் சாப்பிடாம இருக்கான். ஒரு போய் நைட்டு போய் பிரியாணி சாப்பிட்டு இருக்கான். கத்துக்க அவன்கிட்ட இருந்து 10 வருஷமா பழைய மைக் செட்டை வச்சுக்கிட்டு மூஞ்சி எப்ப பார்த்தாலும் உருன்னு வச்சுக்கிட்டு ஆளப்பாரு. நம்ம அடுத்ததுக்கு போவோம். ஒரு வேர்டு, இந்த ஒரு வேர்டு மைண்ட்ல ஒரு கிறுக்கு பிடிச்ச மாதிரி ஓடிட்டே இருக்கும். அந்த ஒரு வார்த்தை வாட் இஸ் தட்? இருக்கா? ஏன் இத உனக்கு சொல்லி ஆகணுமா? சொல்லுங்களே. சரி சொல்லி தொலைறேன். எரும மாடு சார். எரும மாடா? எரும மாடு. மாட்டுக்கு பிறந்த மாடு. அந்த வேர்டு யாரு சொன்னாலும் அப்படி பாப்பேன் நான் புதுசா. உனக்கு இந்த வேர்டு எப்படி தெரியும் அப்படின்ற மாதிரி. ஆனா எரும மாட்டே அப்ப அவர்தான் கண்டுபிடிச்சிருக்காப்ல. இதெல்லாம் ஒரு நகைச்சுவையா? எரும மாடு வாஸ் இன்வென்டட் பை யுவர் பாய்ஃப்ரெண்ட்ங்கற தகவல் இப்பதான் எங்களுக்கே தெரியும்னா பாத்துக்கவே. என்னடா பேத்தனமா பேசிக்கிட்டு இருக்க? பேத்தனமா. எவனோ உருட்டி விட்டா அந்த உருட்டை நம்பிட்டு நம்ம போட போடிக்கிட்டு இருக்கீங்க. இல்ல பொறுக்கின்னு சொல்லுவா சார். அவ என்ன மட்டும் தான் சொல்லுவா. அந்த பொறுக்கின்ற வார்த்தையை வேற யாரும் யூஸ் பண்ண மாட்டா. பொறுக்கி புறம்போக்கு வயிற்றுக்கு சோறு தானே திங்கிற. பேசிட்டே இருக்கும் போது திடீர்னு சரிடா பொறுக்கி அப்படின்னு வாளா, அப்படியே எனக்குள்ள ஏதோ ஒரு மாதிரி ஆகிற மாதிரி ஒரு ஃபீலா இருக்கும் சார். இந்த முரட்டுத்தனம் தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஃப்ராட் சார். பாய்ஃப்ரெண்ட் தான் ஃப்ராட். ஏன் பாய்ஃப்ரெண்ட் அவ்வளவுதான். அவன் மட்டும் தான் ஃப்ராட், வேற யாரும் கிடையாது. இங்க வா. ஐயய்ய ஃப்ராட்காரப்பே. ஃப்ராட் ஃபார் எவர். ஓ ஃப்ராட் ஃபார் எவர். நீங்க ஃப்ராட் வேற. லைட் ஆஃப் பண்ணுடா. பைத்தியம். பைத்தியம் தான் சார் அவன் எப்பயுமே. அதுக்கேமா இப்ப குறுக்கு இப்படி சிரிச்சா? யார் அப்படி சிரிக்கிறது? நான் தான். நீயே சிரிக்கிறீங்க. அவங்க சிரிக்கிறாங்க. வாயாடின்னு கூப்பிடுவாங்க. ஒன்ஸ் அப்ப சொல்லும் போது அந்த ஃபீல்
இப்ப நான் அதை வந்து நினைச்சு பார்த்தா அப்படி செம்மையா இருக்கும். ஐயோ எனக்கே ரோலிங் ஆகுது. என்ன சொல்லுவாங்க? அது அவங்க கூப்பிடும் போதுதான் ஸ்பெஷலா இருக்கும். இதுக்கா இப்ப நான் அவனை கூப்பிட முடியுமா என்ன? இருக்காங்க எங்க? அங்க. சத்தம் மட்டும் வருது. எங்க இருக்க? நீங்க எங்க தூக்கி போட்டீங்களோ அங்கதான் இருக்கு. லாஸ்ட் இயர் இங்க ஒன் சைடு லவ்ல பேச வந்தாங்க. இப்ப டபுள் சைடு லவ். அட பாவிங்களா. டேய் எங்க கிட்டியே வா. இந்த வர்றடா. தெய்வமே தெய்வமே நன்றி சொல்வேன் தெய்வமே. டங் டங். நன்றி தலைவா. நீ தான் அந்த ஒன் சைடு பார்ட்டியா? இது உங்க பிரச்சனைக்கு நடுவில் நான் எங்க வந்தேன்? ஏன் வீணா ஏமண்டே போட்டு உருட்டுறேன்?